காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களுள் ஒருவர் காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் என்னும் கட்சியை நிறுவி காந்தி காமராஜர் ஆகியோரின் கொள்கைகளை மக்களிடையே வெகுவாக பரப்பிய காந்தியின் தொண்டர், காமராஜரின் கருத்தியல் வாரிசு, இலக்கிய செல்வர் ஐயா குமரி அனந்தன் அவர்கள் காலமானார் என்கிற செய்தி மிகுந்த துயரம் அளிக்கிறது. தனது கடைசி மூச்சு வரையில் காந்தி காமராஜர் கொள்கைகளில் உறுதியாக பிடிப்போடு இருந்து பணியாற்றியவர். அண்மையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாட்டின் போது அந்த மாநாட்டை வாழ்த்தி 2 பக்க அளவில் வாழ்த்துச் செய்தி அனுப்பியிருந்தார். தொலைபேசியிலும் தொடர்பு கொண்டு அயல்நாட்டு மது வகைகளுக்கு மட்டுமல்ல, கல் உள்ளிட்ட அனைத்தையும் நான் எதிர்க்கக்கூடியவன், காந்தியின் உண்மையான தொண்டன் என்ற கருத்தை என்னிடத்தில் பதிவு செய்தவர். விடுதலை சிறுத்தைகளை தனிப்பட்ட முறையிலே வாழ்த்தி ஊக்கமளித்தவர். இந்த கட்சி வளர வேண்டும், தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் விளிம்பு நிலை சமூகத்தினருக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் தேவையான ஒரு அரசியல் இயக்கம் என்பதை பல மேடைகளில் எடுத்துரைத்தவர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முதலாக அவருக்கு காமராஜர் கதிர் என்கிற விருதினை வழங்கி சிறப்பித்திருக்கிறோம். நாங்கள் நடத்துகிற அனைத்து பேரணிகளிலும் ஆர்ப்பாட்டங்களிலும் பங்கு பெற்றவர். அடக்கி ஒடுக்கினால் இவர்கள் சிறுத்து போவார்கள் என்று சில ஆதிக்க சக்திகள் இந்த உழைக்கும் மக்களின் மீது கொடூரமான ஒடுக்குமுறைகளை ஏவினார்கள். ஆனால் இவர்கள் சிறுத்து போகவில்லை, சிறுத்தையாக உருமாறி சீறுகிறார்கள் என்று மேடைகளில் முழங்கியவர், எம்மை பாராட்டியவர். அத்தகைய ஒரு மகத்தான அரசியல் ஆளுமை இன்று நம்மிடையே இல்லை. இது தமிழ் சமூகத்திற்கு நேர்ந்த பேரிழப்பு. காந்தியின் கடைசி தொண்டர், காமராஜரின் கடைசி தொண்டர் காலமாகிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு கொள்கை குன்றாக வாழ்ந்தவர் இன்றைக்கு நம்மிடையே இல்லை என்கிற துயரம் நம்மை வாட்டுகிறது. அவரை இழந்து வாடுகிற அவருடைய அருமை மகள் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தாருக்கும், காந்தி காமராஜர் தொண்டர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்.